அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஈஸி டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அலங்கார தையல்கள். இதில் 45 ஸ்டிச்சஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சோட நேமோட அந்த ஸ்டிச் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்ப்போம். இது வந்து புழு மாதிரி இருக்கனால இது புழு தையல். இந்த ஸ்டிச் வந்து குட்டை நெட்டை தையல்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டிச் லாங்காகவும் ஒரு ஸ்டிச் வந்து ஷார்ட்டாகவும் போடணும். இது ஷேட்டிங் குட்டை நெட்டை தையல், நல்லா அடைச்சி போடுறது. க்ளோஸ்டு ஹெரிங்போன் ஸ்டிச்சு, ரஷ்யன் ஸ்டிச்சு, தட்டை தையல், ரொமேனியன் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சில் சென்டரில் மட்டும் இந்த மாதிரி முடிச்சு வரும். வீல் ஸ்டிச்சிலே வந்து இது ஸ்கேலப்பில் பண்ணுறதுனால ஸ்கேலப் வீல் ஸ்டிச்சு, பக்னி ஸ்டிச்சு, ரன்னிங் வித்து லூப் ஸ்டிச்சு. இது வந்து தாம்பூர் எம்ப்ராய்டரின்னு சொல்லுவாங்க. இதுவும் நல்லா அடைச்சி நெருக்கமாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஸ்விஸ் எம்ப்ராய்டரி, விதை தையல், லூப்பு தையல், காரல் நாட் ஸ்டிச்சு. இது வந்து லேடர் ஒர்க்கு. கோலங்கள் போடுற மாதிரி நூல்லையுமே இது போடுறதுனால இது கோல டிசைன் சொல்லுவாங்க. இது பார்டர் டிசைன் சொல்லுவாங்க. நெட்டில் பண்ணுற அப்ளிக் டிசைன். கால்பர்ட் எம்ப்ராய்டரி. இந்த எம்ப்ராய்டரி பண்ண எனக்கு 2 days ஆச்சு. அந்தளவுக்கு வந்து அதில் வந்து ஒர்க் இருக்குது. இது வந்து இயற்கை கலப்பு எம்ப்ராய்டரின்னு பேர். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேசி டேசி, சேட்டின் ஸ்டிச்சு, ஸ்டெம் ஸ்டிச்சு, ஒரு கோட்டு தையல், கெட்டி தையல், புழு தையல், ரொமேனியன் ஸ்டிச்சு, இது மாதிரி வந்து எல்லா ஸ்டிச்சுமே ஓரளவுக்கு கவர் ஆகிருக்கும். கார்னர் ஸ்டிச்சு, கார்னரில் போடுறது. அதுக்கப்புறம் இது வந்து பாசி வேலை. இது அசிசி, இது கண்மேட்டு துணியில் போடுறது. இது வந்து இலைய உருவி தையல், அப்படின்னா நூலை உருவிட்டு அதில் ஸ்டிச் பண்ணுறது. இது ஒய் வடிவ தையல். அதுக்கப்புறம் டபுள் சேட்டின். இது க்ளோஸ்டு ஃபெதர் ஸ்டிச்சு, காரல் நாட் ஸ்டிச்சு, டபுள் பிளாங்கர் ஸ்டிச்சு, ஃபெதர் ஸ்டிச்சு. எம்ப்ராய்டரி ஆல்பத்தில் இருக்கக்கூடிய அலங்கார தையல்களை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ் பிடிச்சிருச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.